ஹலோ கைஸ். நாளைக்கு நைட் 9 மணிக்கு எடிட்டோரியல் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம செகண்ட் டெஸ்ட் போடணும், சரியா? இன்றைக்கி 6ஆம் தேதி. ஸோ செகண்ட் டெஸ்ட் போடணும். ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் நான் கொடுத்துட்ருக்கிறேன், பெய்டு பேட்சில் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ செகண்ட் டெஸ்ட் போட போகிறேன். செகண்ட் டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு சைட் பை சைடு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் சொல்ல ட்ரை பண்ண போகிறேன், சரியா? ஸோ டெஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு பாலிஷ் பண்ண பார்க்குற கரெக்ஷன் ப்ராப்பராக பண்ண முடியுதான்றதை பாருங்கள், சரிங்களா? அந்த டேபிள் கரெக்ஷன் மெத்தட் வந்துட்டு சாட்டர்டே சண்டே கொண்டு வரேன், சரியா? டேபிள் கரெக்ஷன், டேபிள் போட்டு எப்படி உங்கள் கரெக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கான ஃபஸ்ட் டெஸ்ட் போட்டோம், செகண்ட் டெஸ்ட் போடணும். செகண்ட் டெஸ்ட்டில் நான் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன், சரியா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸு அப்ரோச்சபிள், எதெல்லாம் போடலாம், இது போட முடியாது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இஃப் பாசிபிள் என் கூட சேர்ந்து டெஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத பாருங்கள், பாஸ் பண்ணி போடுங்க, சரியா? ஸோ ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் 2025 மெயின்ஸ் 2 எவ்ரி 3 days ஒன்ஸு நம்ம டெஸ்ட்டு போடுறோம். இதில் இருக்க 10 டெஸ்ட் போட போகிறோம். 10 டெஸ்ட் போட்டாலும் 30,000, அங்கே ஒரு 5 டெஸ்ட் இருக்குண்ணே, ரைட்? ஓகே, அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். 2 days ஒன்ஸே போடுவோம். 2 days ஒன்ஸே லைவ் போடலாமே, என்ன போட்டுருவோம், அவ்வளோதானே? So, right, we will start. I am ready to begin. எனக்கு இந்த பசில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும், படிக்கலாம், படிக்க வாய்ப்பு இருக்குது. பசில் கிளாஸ் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரியலை, பார்ப்போம். நீ முதல்ல இங்கிலீஷை ஒழுங்காக எழுதுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்சி 7 கொஸ்டின்ஸ். 2 ஆர்சி இருக்குது, 8லேருந்து 14 ஆர்சி. ஓகே, எரர் பில்லர்ஸ் 19 to 26. ஐயோ, பேராஜம்பிள்ஸ், ரேசல் வெர்ப்ஸ் ஒரே நாளில் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம், பிளான் பண்ணுவோம், சரிங்களா? லேட்டு ப்ரோன் ஃபுல்லாக ஒரு பொங்கலுக்கு ஒரு 3-4 மேரத்தான்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கடைசி அஞ்சு தான் எனக்கு ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸு எரரு, அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் எரர். ஓகே, வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபில்லர்ஸ் எரர், இவன் தான் ஸ்கோரிங் ஏரியா. அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேர்புக்கு அப்புறம் பேராஜபிள், அப்புறம் 2 ஆர்சி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போது, பார்ப்போம், சரியா? ஓகே, வென் வாட்டர் இஸ் ஃபெயில் கிடையாது, ஃபெயில் தான் மாற்றணும். வாட்டர் இஸ் கேட்ஸ், கேன் ஃபெயில். கொஸ்டின் ஈஸி. கேனுக்கு பின்னாடி V1, வாட்டர் இஸ் ஃபெயில் வராது, கேனுக்கு பின்னாடி V1. அப்போ ஃபெயிலையும் கேனுக்கு பின்னாடி இருக்கிறதையும் மாத்துறேன். டேமேஜிங் அண்ட் ப்ரையாரிட்டைசிங் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். மாடர்ன் ஒர்க் பிளேசஸ் ப்ரையாரிட்டைசிங் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட்ஸ். Power abuse persists correct, despite correct. எவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்கானுங்கன்னு பாருங்க. Can seek the assistance, can report the incident and seek assistance. Okay, can report correct தான். Can report what? The incident and seek. Can report the incident and seek assistance. Two plus V1 accumulate multiple drawbacks. More likely correct to accumulate. Can report the incident correct. இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகே,
more likely to accumulate, multiple and accumulate. To help things கிடையாது, to learn things. They learn to collaborate. So help and learn மாறி இருக்கு. ஐயோ தப்பு. When children are taught to share things and do things that help others. When children are taught to share things, they learn to collaborate. Help and share. சரிங்களா, பயங்கர ட்விஸ்ட் இருந்திருக்கு. Do things that help others. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன், பட் எனக்கு ப்ராப்பராக முடிச்சிருக்கேன். இப்போ என்னால் எதுக்கு மட்டும் தான் போக முடியும், பில்லட்ஸ் ஏரியா தான் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு, எரர் ஏரியா எனக்கு ஈஸி, அதனால் எரருக்கு நான் போகிறேன். எரர் அண்ட் ஃபில்லட்ஸுக்கு போகிறேன். F11 ஏதோ சொன்னாங்களே, ஓகே. This is the average. More than 1 million deaths per year were not uncommon. இதான் தோணுது. ஓகே, கரெக்டு தான். டுவெண்ட்டி சென்ச்சுரி, போன நூற்றாண்டு. கொஞ்சம் ஸ்லோவாக போடுறேன் சரிங்களா, ஃபாஸ்ட்டாக போடலாம் இது, பட் ஐ வாண்ட் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ண கொஞ்சம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போடுறேன். சிவியர் தானே. Economic causes of extreme events can be severe and hard to recover from. However, we are not defenseless against disaster. Okay. ஸோ முன்னாடி இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறோம், ஆனால் டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இல்லைங்க. ஓகே, ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் இருக்குது, பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அப்போது டெத்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் சரியா. டு ப்ரிவென்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் ப்ரிவென்டிங் போட்டிருக்கேன்? ரிவர்ஸ் ஆகுறதுல இருந்து என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் ஆகிறத நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அவ்வளோதான். Preventing. To do so, we need to understand how disaster events are changing. Who is most vulnerable and what can be done to them? யாரு அதான் கேள்வி. them யாரு அதான் கேள்வி. Protect them.
யார் வல்னரபுளாக இருக்கா அவங்கள தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். சரியா? சரி, போட்டாச்சு. எரர் கொஷின் எங்க 14ல இருந்து இருக்கா? ஓகே. Two people win the jackpot in the same drawing. The money shared equally between both of them. ப்ராக்டிஸ் மார்க்கில் வேலை பார்க்குறவங்க இல்லை ப்ராக்டிஸ் மார்க்கை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இவங்கள்ட்ட சொல்லுங்கள். எரர் கொஷின் மட்டும், அதாவது தரமட்ட ஸ்டாண்டர்டில் இவங்க எரர் கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் மார்க்கில் கொஷின் எடுக்கிறவங்க எல்லாருமே ரீடிங் பேஸ்டாக கொஷின்ஸ் எடுக்காங்க. அதனால் எரர் மட்டும் சாக்கடை மாதிரி இருக்கும், குப்பை மாதிரி இருக்கும். இதே எரரை நான் ஆலிவ் போர்டில் போட்டேன்னா அவன் எனக்கு சேலஞ்சாக வச்சு தருவான். இவனுக்கு சும்மா ஒன்றில்லாத கான்செப்ட் வச்சு ஊட்டிகிட்டு இருப்பானுங்க. ப்ராக்டிஸ் மார்க்கில் எரர் எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த எரர் உங்களுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இவனை ஃபஸ்ட்டு அடித்து பழகிக்கிடுங்க. சரியா? அடிமை மாதிரி ஒருத்தன் சிக்கியிருக்கான், எரர் எனக்கு வராதுன்னா ப்ராக்டிஸ் மார்க்கில் போட்டு பழகிக்கிடுங்க. பாருங்க, ஆர் யூஸ்வலி மோர் பொல்யூட்டட். ACDE. Despite ஆஃபா நோ எரர் நினைக்கிறேன். Indonesia is pursuing policies, okay, to accelerate. எதை accelerate பண்ணணும்? The adoption. எதுடைய adoption? Electric vehicles உடைய adoption and building. Indonesia is building a thriving domestic industry. No error. 1/5 of the population, okay, lives in economies approximately 1/5 of the population. 1/5 of the population lives in economies with high inequality, concentrated mostly in Latin America. சோழி முடிஞ்சிட்டு. இவனுக்கு சாபம் விட்டதுக்கு அவன் நம்மளுக்கு சாபம் விட்டுட்டான் போல. 2 நோயர் வர வாய்ப்பே இல்லை. Approximately 1/5 of the population. 1/5 na some, okay, live in economies. ACDE. Concentrated V3 as adjective. 1/5 of the population is concentrated in Latin America. Okay, so live, இங்கே தான் எனக்கு டவுட் இருக்கு. 1/5 of the population, okay, live, அப்போ ACD ரைட்டு. அவ்வளோதான் பாருங்க, டெஸ்ட் இவ்வளோதான் இருக்கு. இதில் இவ்வளோதான் இருக்குன்னு நினச்சா பேசல் வேர்ப் இருக்கு. வாடா அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுறான் நம்மளை, போவோம். ஃப்ரேசல் வேர்பு இருக்கு, இன்னும் பேராஜம்பிள்ஸ் இருக்கு, 2 RC இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போகணும். சரியா? வெல் த கேட் கிடையாது, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஆஸ்க் ஃபார் ஷெலி. ஆஸ்க் அரவுண்ட் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரிங்களா? கஷ்டமாக இருக்குது, பட் ஆஸ்க் ஃபார்ங்கிறதே கரெக்டு நான் எடுத்துக்கிடுறேன். ப்ளூ அவே. ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத். எல்லாம் டீச் பண்ணியிருக்கோமா? இது வந்து எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்ட்டு இல்லை. யூ ஹேவ் டு செக் இன்.
சரிங்களா? 5 பாயிண்ட் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது எனக்கு ஸ்கோரிங் ஏரியாவும் மாறிட்டு. இப்போ போடுவோம். Even that I is the first sentence. செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து கேட்டிருக்கான். ஓகே, நாலு எலக்ட்ரிக் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்கா 60 வெஹிக்கிள்ஸில்? ஓகே, ஆறுக்கு அப்புறம் தான் கியூ. கோயிங் கிரீன். ஐக்கு அப்புறம் பி. ஐக்கு அப்புறம் பி. ஐக்கு அப்புறம் பி. ஐக்கு அப்புறம் பி. பிக்கு அப்புறம் ஓகே, பிக்கு அப்புறம் ஆறு கியூ. டி கடைசின்னு நினைக்கிறேன். ஒப்பாடி. ஓகே, திஸ் அலவுஸ் இட். டீசல் காஸ்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா க்ரீனை போயிடுது. ஆனால் கோயிங் இட். ஓகே, டிபி டி சாரி எஸ்பி 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 ஆர்கியூ. எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிஆர்கியூ கரெக்டாக வரும்ன்ட்டு. எஸ் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. எஸ் கன்ஃபார்ம் 89% ரெண்டாவதாக வருது. ஏன்னா திஸ் அப்படிங்கிறது இந்த சம்மா வந்து சொல்கிற மாதிரி தெரியல. டீசல் காஸ்ட்டில் சேவ் ஆகணும் அப்படின்னா 4 வெஹிக்கிள் இருக்குது, அதனால டீசல் காஸ்ட் சேவ் ஆகுது. பட்டு கோயிங் கிரீன் எஸ்பி ஆர் அண்ட் கியூ. எஸ்பி ஆர் அண்ட் கியூ தான் தோணுது, பார்ப்போம். செகண்ட் சென்டென்ஸ் எஸ் பி ஆர் கியூ. எஸ்பி ஆர் கியூ. இன்னும் 40. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 2 years 26 40,000. அந்த $40,000 தான் அங்கே பிரிக்குது. ஸோ ஆறுக்கு அப்புறம் தான் கியூ. ஃபைனலாக டி. எஸ்பி ஆர் கியூடி. சரியா? எப்போவுமே 10 minutes இருந்துச்சுன்னா ஒரு ஆர்சி போடுங்க, 2 ஆர்சின்னு போடாதீங்க, ஒரு ஆர்சி போடுங்க. சரியா? இப்போ நான் 2 ஆர்சி போட்டு காமிக்கிறேங்கிறதுக்காக நீங்கள் 2 போடணும் அவசியம் இல்லை. உங்கள் மைண்டில் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க. ஐயோ டைம் ஓடுது 2 போடணும் நினச்சி போடாதீங்க. சரியா? ஆப்போசிட், அட்வான்டேஜ், ட்ராபேக், டிஸ்அட்வான்டேஜ். எசென்ஷியல், சினோனிம், க்ரூஷியல். expand, increase, closest in meaning, increase. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்சி எதை பற்றினது? செகண்ட் ஆர்சி ப்ரைஸ் ஆஃப் மில்க். செகண்ட் ஆர்சி எதை பற்றினது? சைனீஸ் கவர்மெண்ட். செகண்ட் ஆர்சி கொஸ்டின்லாம் விளங்காத மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்சி
கிளைமேட் சேஞ்ச் எனக்கு நல்லா பிடிச்சது, அதனால ஃபஸ்ட்டு நான் போடுறேன். சரியா, ஃபஸ்ட்டு போடுறேன். குவிக்லி பே ஃபார் தெம்செல்ஸ். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஓகே, ஓரளவுக்கு படிச்சுட்டேன். பே ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? மீத்தேனை வந்துட்டு பவராக யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே. ஸோ டைஜஷன் கொடுத்துருக்கானுங்க, என்ன டைஜஷன்னு தெரியல எனக்கு. எப்பா நல்லா இருக்குது பேசேஜ். ஆன்சர் போட முடியுமான்னு பார்ப்போம். 3rd பேராகிராஃப். மொதல் பேராகிராஃப் 3வது. மல்டிபிள் பர்பஸஸ், மென்யூர். ஓகே 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 மல்டிபிள் பர்பஸஸ் தான் கரெக்ட். Decrease in the number of asthma patients. Reduction in premature deaths. மோர் தென் ஒன் ஆப்ஷன் தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் எனக்கு டவுட் வருது.
ஓகே. ஏன்னா டபுள் செக் பண்ணுறேன் எல்லா ஆன்சர்ஸையும், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரீம்லி லாங் டைம் கரெக்டா? ஆமாம். எமிட்டட் ஃப்ரம் பவர் பிளான்ட்ஸ் இருந்து மிஷின்ஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ். ஸோ ஏ அண்ட் சி. ஓகே, முடிஞ்சாச்சு. அடுத்த ஆர்சி. வாட் டஸ் த கான்ஸ்டன்ட் டிக்ளைன் த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் ஷோ? ஓகே, நெக்ஸ்ட். ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. நாட் அன் எஃபர்ட். Why are people stopped spending money on goods? இது ஈஸியாக தான் இருக்குது. ஓகே ஓகே, நல்ல ஒரு ஸ்கிம்மிங் பண்ணிட்டேன். இப்போ வரிசையாக ஆன்சர் போடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் டெம்பரரி ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ், சோஷியல் பெனிஃபிட்ஸுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுறான்னா டெம்பரரி மெஷர்ஸு போடுறான். சோஷியல் பெனிஃபிட் தான் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீஸிங் சோஷியல் பெனிஃபிட்ஸ் தான் பண்ணணும். இதை பற்றி நாங்கள் ஒரு எடிட்டோரியல் பேசணும், அதனால் எனக்கு இது நல்லா தெரியுது. சைனாவுடைய எக்கனாமியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலில் ஒரு எடிட்டோரியல் படித்தோம், அதனால் எனக்கு நல்லா தெரியுது. ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் கண்டிஷன் பற்றி பயங்கரமாக பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்யூச்சரை பற்றி தே ஹாவ் மணி, do not have enough money. ஒன்று, they do not have sufficient money, or do not feel confident enough about the future to fend it. More than one option. 1 4 தான் கரெக்ட். பாருங்க, ஃபுல் டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணி போடுறேன். கான்ஸ்டன்ட் டிக்ளைன் இந்த ப்ரைஸஸ் என்ன காமிக்குது அப்படின்னா அண்டர்லைங் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இங்கே சொன்னாங்க, சூப்பராக பேசியிருந்தாங்க. இது டைம் கிடச்சுன்னா இதை வச்சு வாஷ் பண்ணி படிங்க. இன்ஃப்ளேஷன் எப்படி முக்கியம், இன்ஃப்ளேஷன் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது சூப்பராக காமிச்சிருக்காங்க பாருங்க. டிஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா, நீங்கள் சைனாவில் டிஃப்ளேஷன் தான் இருக்கு, பொருள் விலை குறையுது, அப்போ அது நல்லது தானே அப்படின்னா கிடையாது. அது ஃபவுண்டேஷனல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை தான் அது காமிக்கும். சரியா? இது issues other than deflation. China is not the only country facing deflation. Only 3 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. Issues other than deflation. Okay. ஓகே, ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, இந்த இருக்குது. கரெக்ட். 1 கண்டிப்பாக வரும். ஒன்லி 1ஆவது இருக்கா? ஒன்லி 1 இருக்குது. சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட் இருக்குதா? சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நான் படித்த எடிட்டோரியலில் பாயிண்ட் இருந்துச்சு. இங்கே பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். மற்ற கண்ட்ரியை நம்பி இருக்குதா?
ஒன்லி ஒன்று தான் எனக்கு தோணுது, போட்டு விட்றேன். நாட் அன் எஃபர்ட். இதுதான் இனிஷியேட்டிவ்ஸ் டு லோவர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு சொன்ன மாதிரி இல்லை, விலையை குறைச்சி கொடுத்தாங்க. எல்லா பொருளையும் விலையை குறைச்சி கொடுத்து வாங்குங்கடா. கன்சம்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா தான் அந்த எக்கனாமி க்ரோ ஆகும். சைல்டு கேர் சப்சிடிஸ் கொடுக்காங்க பாருங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைய கண்ட்ரீஸில் 2 குழந்தை பிறந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஹியூமன் கேபிட்டல் இல்லை, பெய்டு லீவ்லாம் கொடுக்கானுங்க. ஃபெசிலிட்டேட்டிங் அண்ட் இன்க்ரீஸ் இன் த சேலரிஸ் ஆஃப் த பீப்புள். டெஸ்ட்டு போட்டுட்ருக்கேம்மா. கடைசி 20 செகண்டில் ஒரு கொஷின், கடைசி கொஷின் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடினீங்கன்னா சேலரிஸ் இன்க்ரீஸு ஓகே. கடைசி கொஷின் மட்டும் எனக்கு பார்க்க முடியல, எனக்கு பொறுமையாக பார்த்துருக்கணும். பட் ஓகே, இவ்வளோ தப்பு விடக்கூடாது. இருக்கிற தப்பெல்லாம் பார்ப்போம். டிமினிஷ்டு கிராப் டேமேஜ் இருந்துச்சு இல்லடா. என்னடா இது, டிமினிஷ்டு கிராப் டேமேஜ் இருந்துச்சு. இங்கே பாருங்க, எக்ஸாக்ட் லைன் இல்லை, பட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நீ தப்பு, இதெல்லாம் கேனத்தனமாக எடுக்கானுங்க. பேராஜம்பிள் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேராஜம்பிள் என்னது? SPTRQ SP ஓகே. டீ தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. டீ மாறி இருக்கு. டீயை நான் லாஸ்ட்டாக போட்டேன். ஓகே, இது எனக்கு இஷ்யூ இல்லை. இது வந்துட்டு டீ லாஸ்ட்டுமே போடலாம். ஏய் இது என்னடா, பில்டிங் கரெக்டு தான் சரிங்களா. இதுக்கு தான் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் வாங்கல இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எத்தனை நாய்களை வாயில் நல்லா வருது எனக்கு. இப்படிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், கேனத்துங்க பாருங்கள் என்ன சொல்கிறான்னா, இந்த கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்து டீச் பண்ணுறேன். Indonesia's pursuing policies to accelerate and build. Correct. Okay. Indonesia is pursuing policies to accelerate the adoption of electric vehicles, and Indonesia is building a thriving in domestic industry. அது கரெக்டு தான், இங்கே பாருங்க. இதனால தான் எனக்கு வந்து டென்ஷன் ஆகும். இது இவனுக்கு 1-2 கொஷின் தப்பு விடுறாங்க. டெக்ஸ்ட் புக்கு பக்கம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா 10 கொஷின் தப்பாக வரும். கொஷின் மிஸ்டேக்கு, இதில் எரர் இல்லை. ஆக்சலரேட் அண்ட் பில்ட், சின்ன பிள்ளைக்கு இது தெரியும். ஆனால் கிராமர் படிக்காத கொஸ்டின் எடுத்தானுங்கன்னா இப்படி தான் பிரச்சனை வரும். இது நோ எரராக இருந்திருக்கும். இளவு எடுத்தவனுங்களா போன கொஸ்டினில் நோ எரர் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு நாசமாக போயிட்டு. நல்ல டெஸ்ட்டு பாருங்க. இந்த கொஷின் பிரச்சனை. இந்த கொஷின் வந்துட்டு மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் கரெக்டு தான். இது 2ல் இவனுங்க என்னைய சம்பவம் பண்ணிட்டானுங்க. ஓகே, நான் இதை மாற்றி போட்டுட்டேன். 130 டி தான் ஆன்சர். என்ன இன்க்ரீஸ் இன் சேலரிஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பெட்டர் பெய்டு லீவ். ஓகே, அதை வச்சா ஜெனரஸ் பெய்டு லீவ்னு இருக்கு. இன்க்ரீஸ்டு வேஜஸ், இன்க்ரீஸ்டு வேஜஸ் அங்கே இருக்குது. டைம் ஓடுறது
டைம் ஓடுதுன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இன்க்ரீஸ்டு வேஜஸ் இருக்குது. ஸோ இது என்னுடைய மிஸ்டேக் தான், சரியாக டெஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸுக்கும் நம்ம 40க்கு 40 போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம விடக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் விடும்போது 4 மார்க் தானே 5 மார்க் தானே அப்படியே பின்னாடி போயிருங்க. பாருங்கள் 38க்கும் 31க்கும் 7 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 7 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ் எவ்வளோ பின்னாடி போயிட்டு பாருங்கள். 98.7 கம்மி இது, சரியா? நம்மளுக்கு 2-3 கொஷின் அவன் ஏமாற்றிட்டான், அவன் தெளிவாக கொடுக்கல அப்படின்னாலும் வேராஜம்பிள்ஸ் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவன் கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டு தான். இந்த 2 கொஷின் நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். இந்த 2 கொஷின் நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். 130 என்னுடைய மிஸ்டேக், நல்லா பண்ணியிருக்கணும். 124 அவனுடைய மிஸ்டேக். கரெக்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா யார்ட்டையாவது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிடுங்க. அந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெஸ்ட் போடட்டுமா, இல்லை ஃபஸ்ட்டு டெஸ்ட் வேகமாக நான் அப்படியே அடிச்சுக்கிட்டே போனேன் பார்த்தீங்களா, அப்படி போடட்டுமா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி எதுலலாம் டெஸ்ட் போடணுங்கிறதையும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.